வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவை வாழ்க, குருவே துணை. வேதாத்ரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கிக் கொண்டிருக்கும் ஞானாசிரியர்களின் மதிநுட்பமும் குருவர்களோடு சூக்குமமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் உய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் குரு வணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம். இறைவணக்கம் பாட அருள்நிதி சிவசங்கரி சிவபாலாம் அவர்களும், குரு வணக்கம் பாடிட அருள்நிதி ஹேமமாலினியம் அவர்களும் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இறைவணக்கம். எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீக்கமர சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் செந்தே தெளிவாய் வல்லாய் உடலில் இயக்கம் அவன் வாழ்வில் உயிர் அறிவும் அவன் கல்லார் கற்றார் செயல் விளைவார் காணும் இன்ப துன்பம் அவன் அவனின் இயக்கம் அணுவாற்றல் அணுவின் கூட்டு பக்குவம் நீ அவனில் தான் நீ உன்னிலவன் அவன் யார் நீ யார் பிரிவேது அவனை மறந்தால் நீ சிறியோன் அவனை அறிந்தால் நீ பெரியோன் அவன் நீ ஒன்றாய் அறியுமிடம் அறிவு முழுமை அது முக்தி அறிவு முழுமை அது முக்தி. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம் வாழ்க வளம் வாழ்க வளம். குரு புகழ் வாழ்க, குருவே துணை. குரு வணக்கம். உருவத்திடை உந்தன் பூவிரலால் தெந்தன் உயிருணர்த்தி உன் செயல்கள் பதிவழித்து பூர்வ நிலை அறிவறிய துரியம் தந்து கருவறிந்து அகத்தவத்தால் கலங்கங்கள் போக பெருங்கருத்தமர்த்தே கருத்துடனே விளைவறிந்து ஐந்து புலன்கையால் தலைவோடு உருவத்தில் உயிரை உயிருக்குள் உயில மெய்ப்பொருளை அறிவாய் காட்டியே ஒழுக்கத்தால் உலகினையே நட்பு கொள்ளும் அன்பு நெறி விளங்க வைத்து திருத்தமுடு காய கற்பம் சீர்கர்மயோகம் உடற்பயிற்சி தந்து சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். இன்று நமக்கு சிறப்பான பஞ்சபூத நவகிரகதமும் அதனைத் தொடர்ந்து மூலாதாரதமும் ஈற்றி அருள்நிதி அருளையா அவர்களை வாழ்த்துவோம். அருள்நிதி அருளையா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம்
வாழ்க வளமுடன். அவர்களின் உடல்நலம், பொருள்நலம், மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்முடன். நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். தொடர்ந்து ஞானக்களஞ்சிய கவி விளக்கம் ஞானமும் வாழ்வும் புத்தகத்திலிருந்து, கவிதை தொகுப்பிலிருந்து இன்றைய கவி தவத்தின் உச்சநிலை என்ற கவி எண் 73. இன்றைய கவிக்கு விளக்கம் வழங்கிட மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி கோதை கோவிந்தராஜன் அம்மா அவர்களை அன்போடு அழைத்தமைவோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சுக்குமமாக நிறைந்திருந்து நம்மை என்றென்றும் வழிநடத்துவாராக. இனிமையான இந்த நிகழ்விலே இணைந்துள்ள அனைத்து வேதாத்ரிய உறவுகளுக்கும் இனிய காலை மாலை வணக்கங்கள். வாழ்க வளமுடன். நல்லதொரு பஞ்சபூத நவக்கிரக தவத்தோடு சாந்தி யோகத்தையும் இணைத்து சிறப்பாக தவம் வழி நடத்திய ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன். இன்றைய கவி தவத்தின் உச்ச நிலை அப்படிங்கிற தலைப்புல மகரிஷி கொடுத்திருக்கக்கூடிய கவி. இந்த கவிதைகள் அப்படிங்கிறத பத்தி மகரிஷி ஒரு இடத்துல குறிப்பிடுறாங்க. இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாரும் பேசுறாங்க, ஆனால் 10ல அத எழுதக்கூடியவர் ஒருவர் தான், இல்லையா? எல்லாம் நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்களை வார்த்தைகளால வெளிப்படுத்துறோம். ஆனா அதை சரியான முறையில அழகா எழுத தெரிஞ்சவங்க அப்படின்னு பார்த்தோம்னா 10ல ஒருத்தர் தான் அப்படிங்கிறாங்க. அந்த பல பேர்ல கவி எழுதக்கூடிய திறமை பெற்றவர்கள் பார்த்தோம்னா 10,000த்துல ஒருத்தர் தான் அப்படின்னு சொல்றோம். அப்படி கவி எழுதக்கூடிய 10,000த்துல ஒருவர்லயும் வெகு சிலரே உலக நலத்துக்காக பொது நோக்கோடு சீவனுள்ள கவிதைகள் செய்வார்கள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப சில பேரே செய்தாலும் அவர்கள் எழுதிய கவிதைகளோட கணக்கு பார்க்கணும்னா மகரிஷி சொன்னாங்க, நீ கையா நமக்கு தவம் எடுக்கும் போது இந்த பிரபஞ்ச களத்தை பத்தி விளக்கும் போது சொன்னாங்க இல்லைங்களா, இந்த சூரிய குடும்பத்தை போல கோடான கோடி சூரிய குடும்பங்கள், அதையெல்லாம் நம்ம நட்சத்திரங்கள்னு சொல்றோம். அப்ப எத்தனை எண்ணிக்கையில இருக்கும் அது. அதோட ஒப்புமை செய்யறாங்க மகரிஷி. நில உலகில் இன்றுள்ள அத்தனை பாக்களும் நீலவான் மீன்கள் ஒக்கும் வயதில் எண்ணில் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அத்தனை காலமாக பல பல மனிதர்கள் அவர்களோட மனதில் எழக்கூடிய சிந்தனைகளுக்கு அழகான வார்த்தைகளை கோர்த்து கவிதைகளாக கொடுத்தார். அதுல பொது நோக்கோடு எழுதினவங்க கொஞ்சம் பேர். அதுல ஒருத்தர் நம்முடைய மகான்னு சொல்லலாம். அப்படி எழுதிய கவிதையில இது தவத்தை பற்றிய கவிதை. தவத்தினுடைய உச்ச நிலை அப்படின்னு மகரிஷி இதுக்கு தலைப்பு கொடுத்திருக்காங்க. சரி, தவம்னா என்ன? அதற்கு ஒரு இடத்துல விளக்கம் கொடுக்குறாங்க. ஏன்னா இந்த மனதை பற்றிய விளக்கம் கொடுக்கும் போது மனம் எதை நினைக்கிறதோ அதுவாக மாறும். இது மனிதனுடைய இயல்பு. ஒரு சின்ன ஒரு காணொளி பார்த்தேன், படத்தோடு கூடியது. அதுல ஒரு நபர், அவர் அமர்ந்திருக்கக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா இந்த உச்சபட்ச குளிர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, ரொம்ப மைனஸ்ல அந்த தட்பவெப்ப இருக்கக்கூடிய ஒரு இடம், ஃப்ரோசன் பாயிண்ட் மாதிரி. அந்த இடத்துல அவர் அமர்ந்திருக்கார். ஆனா அவர் எதை பாக்குறாரு அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய தொலைக்காட்சியில ஒரு பாலைவனத்தை பார்த்துக்கிட்டு இருக்கார். அந்த பாலைவனத்துல அந்த மணல் மேட்டுல இருக்கக்கூடிய தட்பவெப்பம், அங்க இருக்கக்கூடிய மக்கள், அங்கே அவர்களுடைய சிரமங்கள், இதெல்லாம் பார்க்க பார்க்க அவர் அப்படியே ஜூம் பண்றாங்க. அவருக்கு அப்படியே உச்சந்தலையிலிருந்து வியர்வை வழிகிறத காமிக்கிறாங்க. இப்ப இங்கே அவர் இருப்பதோ குளிரினுடைய உச்சகட்டமான ஒரு இடம். ஆனால் அவர் மனம் எதை நினைக்கிறதோ
அதுவாக மாறிவிட்டது. எதை பார்க்கிறதோ அதுவாக மாறிவிட்டது. ஏன்னா இந்த 5 புலன்கள் மூலம் பெறக்கூடிய அனுபவங்கள் தானே நம்முடைய வாழ்க்கை. 5 புலன்கள் மூலம் உயிரின் ஆற்றல் அழிவதையே இன்பம் என்று உணர் மயக்கம் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லும். சரி, அப்படி 5 புலன்கள் மூலமே மயங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய மனதை என்ன பண்ணணுங்கிறாங்க? ஒன்றி ஒன்றி மனதை, அங்க அறிவை திருப்பி உள்ளே கடந்து பார்க்க. ஒன்றி ஒன்றி நின்று அறிவை பழக்க என்ன கிடைக்கும்? உறுதி, நுட்பம், சக்தி இவை அதிகமாகும். அப்ப அதுக்கப்புறம் அன்றன்று அடையும் அனுபவங்கள் எல்லாம் அறிவினிலே நிலைத்துவிடும். அப்ப அதுக்கப்புறம் புலன்கள் எப்படி வேலை செய்யும்? ஆழ்ந்து ஆய்ந்து நன்று என்று கண்டபடி செயல்களாற்றும் நற்பண்பு புலன்களுக்கு அமைந்து போகும். சொன்னோம், 5 புலன்கள் மூலம் அறிவின் ஆற்றல் வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. அது வேணுமா வேணாமா தெரியல. ஆனா அதை முறைப்படுத்தணும்னா என்ன பண்ணணும்? ஒன்றி ஒன்றி பழக்கணும். அப்ப நன்று மட்டுமே செய்யும் அந்த புலன்கள், நன்றை மட்டுமே பார்க்கும், கேட்கும், செய்யும், எல்லாம் செய்யும். அப்ப கடைசி 2 வரிதான் தவத்துக்கான விளக்கம் கொடுக்கறாங்க. என்றென்றும் கருவிடத்தே அறிவை ஒன்றும் இயற்கை முறை சிறப்புடைத்து இதுவே தவம். இது நம்முடைய மூலத்தில் மேல மனதை திருப்பி நிறுத்துறது. சரி, அப்படி நிறுத்தின உடனே மனம் அந்த எந்த நிலைக்கு செல்லணுமே அந்த சப்டல் ஸ்டேஜுக்கு, ஆள் துயில் அரிதுயில் நிலைக்கு போகுமா? போகாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் உள்ளே போகும். அப்ப அந்த அனுபவங்களை பத்தி எழுதும் போது மகரிஷி இதற்கு முந்தைய பாடல்ல எழுதுறாங்க. அதுக்கு நேற்றுக்கு விளக்கம் கிடைச்சிருக்கோம். நம்ம அதை கொஞ்சம் நாம சேர்த்து எடுத்துக்கலாம். ஏன்னா அதனுடைய தொடராக இந்த பாடல் இருக்கு. தினம் தினம் தவம் செய்யும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய அனுபவம். நித்தம் நித்தம் தவம் இருக்க பழகும் போது நீ காண நேரிடும் பல்விந்தை ஒண்ணுள். ஏன்னா உள்ளே கடந்து பார்க்கிறோம். இதுவரைக்கும் வெளியவே பார்த்து கொண்டு வெளியே அந்த 5 புலன்கள் மூலம் கிடைச்ச அனுபவங்கள் பின்னே போய்கொண்டிருந்த மனதை திருப்பி உள்ளே கடந்து செல்ல பழகிடுறோம். அப்படி தினம்தோறும் செய்ய செய்ய நமக்குள்ளே முதல்ல என்னென்ன கிடைக்கும்? உடம்புக்குள்ளே ஏற்படக்கூடிய மாற்றங்களை உணர முடியும். அந்த உடலுக்குள்ளே அந்த உயிர் தான் அது உடல்ல சுழன்று கொண்டு இருக்கிறது. அது இயங்குவதற்கான பல விஷயங்கள் பௌதீக பிரிவுகளின் இயக்கமாக நடந்து கொண்டிருக்கு. அப்ப உள்ள இரத்த சுழல், காற்று சுழல், உணவினின்று ரசம் பிரிதல், ஜீரணித்தல், இவற்றால் உள்ளே எத்தனையோ விதமான நாதம் கேட்கும். நமக்கு பசிக்கும் போது மட்டும்தான் சத்தம் கேட்கறது இல்லைங்களா? ரொம்ப பசிச்சதுன்னா அது நமக்கு நல்லா தெரியும். ஆனால் இங்கே உள்ள கடந்து போகும்போது அந்த நுண்ணிய நிலைக்கு போகும்போது அந்த சப்தம் கூட கேட்கும். சொல்லுவாங்க இல்லையா, பூ பூக்கும் ஓசை கேட்கத்தான் ஆசை, ஆனா ஏன் கேட்கறது இல்ல? இந்த மனம் எப்போதும் சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கு. அதனால் அந்த அமைதியான பூவின் சத்தம் கேட்பதில்லை. உண்மையில் பூ அந்த மலரும் போது ஏற்படக்கூடிய சத்தத்தினுடைய டெசிபல் ரொம்ப பெருசா இருக்குமா. ஆனால் அதை விட அதிகமாக இந்த மனம் சத்தம் போட்டு கொண்டு இருப்பதால் அந்த சத்தம் கேட்கறது இல்லை. இங்கே உள்ளே கடந்து போகும்போது அந்த நுணுகிய நிலைக்கு எல்லாம் கடந்து போறோம். உருவத்தை கழித்தால் அரூபம் மீது இல்லையா? ஒலி கழித்தால் இருப்பு அங்கே மௌனம். அந்த மௌன நிலைக்கு போகும்போது உள்ளே ஏற்படக்கூடிய மாற்றத்தை உணர முடியும். இது மட்டும் அல்ல, எத்தனையோ விதமான நாதம் கேட்கும். இதன்றி உடலில் சூடு அதிகமானால் சப்தமுடன் பல வர்ண ஒளிகள் தோன்றும். இது எல்லாம் உள்ள பார்க்கலாம். இது அவரவர்களுடைய சரீர அமைப்புக்கு குறையும் கூடும். சரி, இந்த நிலைக்கு போறது இது ஒரு அடுத்த நிலை. அந்த ஆழ்ந்த நிலைக்கு போகும்போது இதெல்லாம் கேட்கும். இந்த நிலையில நம்ம பெறக்கூடிய அனுபவம் இது அப்படின்னு சொல்லிட்டாங்க. தசநாதம், ஒளி தோற்றம். சரி, இதுலயே நின்னுடலாமா மனம்? அதுக்குதான் அடுத்த பாடல்ல என்ன சொல்றாங்க? உடலிலே உள்ள ஒளி ஒளியை காண உனக்கு இன்பம் மிகும் எனினும். இப்ப இதையெல்லாம் படிச்ச உடனே, இந்த பாடல் கேட்ட உடனே நமக்குள்ளே தோணுது இல்லைங்களா? என்னைக்காவது ஒரு நாள் நம்ம தவம் செய்யும் போது இந்த மாதிரி ரசம் பிரியறது, ரத்தம் ஓடுறது, காற்று போறது, இதெல்லாம் நமக்கு கேட்கணுமே அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வருது இல்லைங்களா? ஆனால் அந்த ஆர்வத்துல நின்று விட வேண்டாம். ஏன்னா அது உச்ச நிலை இல்லை. அந்த உச்ச நிலைக்கு போறதற்கு உடலிலே இருக்கக்கூடிய அந்த ஒளியை காண்கின்ற நிலையில் இந்த இன்பத்தை மனம் அதிகமாக அனுபவிக்க தோன்றும்.
ஆனா இந்த உள்ளே இருக்கே சத்தம், ஒளி, இதெல்லாம் உள்ள மட்டும்தானா இருக்கு? வெளியில பல வகையிலும் பல பொருள்களோடு தொடர்பு கொண்டு இந்த சப்தம், ஊறு, ஒளி, ஓசை, நாற்றம் எல்லாத்தையும் அனுபவிச்சு சலிப்படைஞ்சிட்டோம் இல்லையா? அது ஒரு நிலையில் சுக துக்கம் அனுபவித்தேன், சோர்வு கண்டேன். மகிழ்ச்சி ஒரு இடத்துல சொல்லுவாங்க, சுய அறிவால் ஆராய்ந்தேன், முடிவு காண சுகதுக்கம் கடந்து மோன நிலை உணர்ந்தேன். அதற்கப்புறம் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்? சொரூபத்தில் அரூப நிலை அறிந்து விட்டேன். சுகதுக்கச் சுழல் தாண்ட முனைவோர்களுக்கு சொற்குறிப்பால் கடவுள் என சுருக்கி சொல்லேன் அப்படின்னு ஒரு பாடல் எழுதுறான். இப்ப இதெல்லாம் கடந்து போகணும். ஆனால் இதெல்லாம் பார்க்கணுங்கிற ஆசை இருந்தாலும் புறத்தே உள்ள பொருட்களோடு மனம் புறத்தே உள்ள பொருட்களோடு மனம் தொடர்பு கொள்ளும் போது பெறக்கூடிய இன்பத்தையும் அந்த அனுபவத்தையும் பெற்றுட்டோம். ஆனா இதெல்லாம் கடந்து இந்த மனம் ஆழ்ந்து உயிரில் அந்த அறிவில் ஒடுங்கி பார்க்கிற பொருள், பார்ப்பவன் இரண்டும் ஒன்றாகும். இந்த இன்பம், ஒலி, ஒளி, சுவை, மனம் இதுல எல்லாம் இருக்கிற வரைக்கும் பொருள் வேற, பார்ப்பவன் வேறன்னு இருக்கிறோம் இல்லையா? நான் பார்க்கிறேன், எனக்கு கிடைச்ச இன்பம், எனக்கு கிடைச்ச துன்பம் இப்படின்னு நான் வேற, பார்க்கப்படுகின்ற பொருள் வேற அப்படின்னு இருந்தேன். அது தனித்தனியாக இல்லாமல் இரண்டும் ஒன்றாகணும். அதாவது ஒரு ரமண மகரிஷியினுடைய ஒரு புத்தகத்துல ஒரு குறிப்பிட்டிருந்தாங்க. அதாவது அதுல சொல்லுவாங்க, அது நிஜமாக நடந்ததா நமக்கு தெரியாது, படித்ததுதான் அது. அது அதை அந்த சாட்சியாக பார்த்தவர்கள் எழுதியது. மகானுக்கு ஒரு முறை உடல்ல ஒரு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம். அறுவை சிகிச்சை செய்ய மருத்துவர்கள் வராங்க. அப்போ அந்த அந்த ஒரு கட்டிய அவருக்கு அதை அறுவை சிகிச்சை செஞ்சு நீக்கணும். இப்ப அதற்கு கண்டிப்பாக மயக்கத்துக்காக அந்த ஊசி போட்டு தானே பண்ண முடியும், வலி தெரியாம இருக்கு. அதனால மகான் சொன்னாரா, நீங்க பாட்டு பண்ணுங்க, எந்த மயக்க ஊசியும் தேவையில்லை. அவங்க மருத்துவர்கள் அந்த அவங்களோட அந்த அறுவை சிகிச்சை செஞ்சுக்கிட்டு இருக்காங்களா, இவர் ஒரு புத்தகத்தை படித்து கொண்டிருக்கிறார். அங்கே தான் வேற, தன்னுடைய உடல் வேற அப்படின்னு நினைக்கின்ற வரை அங்கே வலிங்கிற ஒன்று இருக்குமா. நானும் இந்த உடல் அனைத்தும் ஒன்றுதான் அப்படிங்கிற நிலைக்கு அவர் போன போது அங்கே வலி அவர் உணரல. இது போல பல மகான்கள் நம்ம பற்றி கேள்விப்பட்டு இருக்கோம் நம்ம. இப்ப அந்த நிலைக்கு போறதுதான் மகரிஷி இங்க குறிப்பிடுறாங்க. வெளியே பொருட்கள்ல கிடைக்கக்கூடிய இன்பம், அதனை தொடர்ந்து உள்ளே கடந்து செய்யும் போது கிடைக்கக்கூடிய அத்தனையும், இது எல்லாத்தையும் தாண்டி உள்ளே போய் பார்ப்பவன் பார்க்கக்கூடிய பொருள் இரண்டும் ஒன்றாக அனைத்தும் கடந்த நிலைக்கு போய் நின்னுட்டா அதுதான் அந்த தவத்தினுடைய உச்ச நிலை இல்லையா? உருவத்தை கழித்தால் அரூபம் மீதி, ஒலி கழித்தால் இருப்பு அங்கே மௌனமாகும், பெருகி வந்த இச்சத்தை கழித்து விட்டால் பின்னர் அங்கே இருளன்றோ மிச்சமாகும். கடைசி வரியில சொல்றாங்க இல்லையா, பொருளோடு அசைவாகும் இயக்கம் நீக்க பூரணமே மிகுதிப்படும் அன்றோ ஆய்வீர் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்றாங்க. அப்போ இந்த பொருள் அசைகிறது, அசையும் போது இந்த நாக்குக்கு சுவை, கண்ணுக்கு ஒளி, ஒளின்னு எல்லாம் தனித்தனியா தெரிகிறது. அந்த இயக்கத்தை நீக்கிட்டா அங்க என்ன, அத்தனையும் அசைவற்ற ஒன்றுதான். அப்ப அந்த நிலைக்கு போயிட்டா அந்த கருத்தொடுந்தி காண்பவனே தனிக்கு மட்டும் திடமடைந்து அறிவு லயமாய் நிற்க தெளிவடைவாய் கற்பனை போகும் தேவை முற்று பெறும். அங்கே அந்த இந்த இன்ப நிலையில இருக்கிற வரைக்கும் தான் வேண்டியது வேண்டாதது, இவங்களை பிடிக்கும் அவங்களை பிடிக்காது, நமக்கும் அவருக்குமான தொடர்பு பொருளை வைத்துக்கொண்டு உணர்ச்சிகள்ல மயங்கி கொண்டு இருக்கிறோம். ஆனால் அத்தனையும் கடந்துட்டா எந்த நிலைக்கு போவோம்? தேவை முற்று பெற்றுரும், எல்லாம் ஒன்று அப்படிங்கிற எண்ணத்துக்கு போயிட்டா அங்கே எல்லாம் உறவு தானே. எல்லாமே பார்க்கின்ற பொருள் அனைத்தும் இறைநிலையின் சொரூபம் தானே. அதனால்தான் பாரதி எழுதினார் இல்லைங்களா, காக்கை சிறகி நிலையும் பார்க்க முடியும், பார்க்கின்ற பச்சை மரத்திலையும் ஒன்ன பார்த்தேன். அதோடு இன்னொன்னு எழுதுறாரு, தீக்குள் விரலை வைத்தால் அங்கே இன்ப துன்பத்தை கடந்த நிலைக்கு போயிட்டா தீக்குள்ள விரலை வச்சாலும் அங்க எனக்கு வலிக்காது, நான் உன்னைத்தான் பார்ப்பேன். அப்ப இந்த நிலையத்தான் மகரிஷி இந்த பாடல்ல தவத்தினுடைய உச்ச நிலை,
எடுத்த உடனே அந்த ஸ்டேஜுக்கு மகரிஷி கொண்டு போல, படிப்படியாக ஒவ்வொன்றாக கடந்து 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 அதற்கப்புறம் அந்த நிலைக்கு எப்படி இன்னைக்கு ஐயா அந்த உச்ச நிலைக்கான அந்த துரிய அதீத நிலைக்கு கொண்டு போயிட்டு அங்கிருந்து நம்மை படிப்படியாக இயக்கத்துக்கு கொண்டு வந்து மூலாதாரத்துல கொண்டு வந்து அமர்த்தினாங்க. அது போலதான் இந்த மனம் அசைவுல இயங்குது, அந்த அசைவுல பழகி இருக்கு. அதை தாழ்ந்து ஒடுங்கி மேலும் மேலும் உள்ளே கடந்து செல்ல செல்ல அந்த அசைவு அத்தனையும் கழிந்து விட்டா அந்த நிலையான பொருளே நாமாக மாறக்கூடிய தன்மை கிடைச்சிட்டா கண்ணை திறந்து பார்க்கும்போது என்ன இருக்குங்க? பார்க்கின்ற பொருள் அனைத்தும் பரம்பொருள் ரூபமாக பார்க்க முடியும். அங்க பார்த்துட்டா அங்க ஒன்றுமே இல்லை இல்லையா? நீர் நிறைந்த பாண்டத்துள் காற்று ஏறாது. நித்தியமா மெய்ப்பொருளால் விரைந்த உள்ளம் ஊர் உலக பொருள் கவர்ச்சி எதுவும் உள் நுழையாது. சீர்நிலையில் மனதை வைத்து வேண்டா பற்றை செதுக்கிக் கொண்டே இருக்கும் தெளிவு வேண்டும்னு சொல்லுவாங்க. அப்படி செதுக்கிறதுக்கான ஒரு பயிற்சியாக மகரிஷி கொடுத்த தவம். அதை தினந்தோறும் செய்வோம். அந்த நிலைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக செல்லும் போது வாழ்க்கை முழுமையாக இருக்கும் என்று கூறி அருமையாக இந்த வாய்ப்பளித்த அன்புள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி அமைகிறேன். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. அருமையாக இன்றைய கவிக்கு சிறப்பாக விளக்கம் வழங்கிய ஞானாசிரியர், மூத்த பேராசிரியர் அருள்தி கோதை கோவிந்தராஜன் அம்மா அவர்களும் அவர்தம் அன்பு குடும்பத்தினரும் அருட்பெயர் ஆற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. மிக்க நன்றிங்கய்யா. ரொம்ப 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 நாளைக்கு அப்புறம் பேசுறேன். கொஞ்சம் பயமா இருந்தது. இறையருள் குருவருள் உங்களோட வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஒரு வருடம் தாண்டி போச்சு. ஆமாங்கய்யா, ஆமாங்கய்யா. பிறந்த வீடு என்னைக்கும் தொடர்புல தானே இருக்கும். வாழ்க வளம். வாழ்க வளமுடன். தொடர்ந்து பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம். வேதாத்திரிய பாடல் பாட அருள்நிதி சிவசங்கரி சிவபாலாம் அவர்களும், பிரம்மஞான கவி பாட அருள்நிதி ஸ்ரீராம் ஜேபி ஐயா அவர்களும், உலக நல வாழ்த்து பாட அருள்நிதி அருணகிரி சிகாமணி ஐயா அவர்களும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வேதாத்திரிய பாடல். போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நில உலகு கோராட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்க்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுவதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மடங்கள் பல கடவுள் பழக்கமொழித்து உண்மை ஒன்றை தேர்ந்தெடுதல். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். பிரம்மஞான கவி. இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்பின்னாம், நிறைவெளியில் வெண்சுழல நெருக்குகின்ற உரசல், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை, மலைக்காதீர்வின் கூட்டம் மாபூதம் ஐந்துமாம், முறையாய் அக்காந்த அலை மனமாம் உயிருடல்களில் மதி உயர்ந்து உண்மை பெற மாபிரம்ம ஞானமாம், மாபிரம்ம ஞானமாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும்,
நடக்கட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்து ஆட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம் வாழ்க வளமுடன், வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள், தவத்தை வழிநடத்தியோம், நச்சிந்தனை வழங்கியோம், பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களின் குடும்பம், அவர்களின் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை தவம் மகிழ்வோடும் இதே நிறைவு பெறுகின்றது. பெரியவர்களும் குருவர்களும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்த நிலை உணப்பயணத்திலே சிறந்த முறையிலே அவனை நடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வீரம், வாழ்க வீரம், வாழ்க வளமுடன்.